கம்பார்ட்மெண்ட்டே ஜாலியா இருக்குது, நீ மட்டும் டல்லா இருக்கிற. ஃப்ரெண்ட மிஸ் பண்றேன் சார். நீ இவர் ஜோக்கெல்லாம் மிஸ் பண்ற. இந்த பெரியவரை பாரு, அவர் இவ்வளவு வயசு கழிச்சு இப்பதான் முத தன் லவரை மீட் பண்ண போறாராம். அவரை கவனி. கனவிலும் அவள் கூந்தல் வாசம் இருக்கிறது. ஆஹா, தாடியில கூட ஜோக் அடிக்கிறார் பாரு. ஏன் பெரியவரே, இது வரைக்கும் போட்டோவிலையாவது பாத்திருக்கீங்களா உங்க லவரை? எப்படி இருப்பாங்க? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே பாவி, இந்த வயசுலயே ஒருத்தட்ட இழுத்து வச்சு முத்த கொடுக்குறேன். நான் நயன்தாரா வேணா? கொடுக்குறேன். நீ பாக்குறதுக்கு காதலி மாதிரி இருந்தா அதான் கொடுத்த. அப்ப உன் பொண்டாட்டி மாதிரி இருந்தா நீ எங்க வேணா கூப்பிட்டியா? நீ ஷாக்கு. அட பாவி, வேஷம் போட்டு வந்திருக்கா நீ? அடப்பாவி, வேஷம் போட்டு வந்துட்டியா நீ? அதேதான் நானும் சொன்னேன். அது என் தங்கச்சிக்காக சார். ஓ, உன் தங்கச்சி இவரைட் பண்றதுக்கு என்கிட்ட ரான் காமிக்கிறீங்க நீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. உனக்கு ஓவரா சவுண்ட் குடுக்குற. இந்த மெசேஜ் போட சொன்னது யாரு? நீதானே? நான் எப்ப சொன்னேன்? ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணிட்டு இருந்தல. அது சும்மா ஸ்டேஷன் வாசல்ல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல போய் ஹீரோயின் தெரியல வேஷம் போட சொன்னேன். அதுக்காக என்கிட்ட கலாட்டா பண்ணுவ நீ? என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் முட்டை மூஞ்சில கை வச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் எவன அவன் மூஞ்சிய பார்க்க முடியாது. யோ, நீதான் ஏன் கெஞ்சி நிக்கிற? அங்க பாரு, அவன் மறுபடியும் இமேஜினேஷன் போயிட்டான். ஹலோ, எப்பல யாருட துரைச்சிங்க தம்பி வச்சிரவேலு ஜெயில இருந்து வந்துட்டான். நானாச்சு சூப்பரா இருக்கடா. உன் தங்கச்சி வரியே. தங்கச்சி என்னோட நீயே தள்ளி விட்ட பத்தியா? தேங்க்ஸ். இருக்கிறதுனால ஒட்டி அதை என்னடா இன்னும் இருக்கிற? நீங்க எதுக்குன்னு ஸ்டேஷன் வந்தீங்க? உனக்காக தான் எக்ஸாம் நல்லா எழுதிக்காட. நல்லா எழுதிருக்கேன். சரவணா, இதான் எங்க அண்ணே. வணக்கம் அண்ணே, இது சரவணா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ. இதெல்லாம் நம்ம போட்டி தானே? என்ன வேலை என்னாச்சு? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வீட்டுல தான் சுகம் தானே? அவரிந்தா ஏதோ அம்மிக்கு செல்லிலி அனுப்புறியாளா? சொல்லியா? பரவு ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஏண்டா இவ்வளவு நேரம் வண்டியில வரும்போது ஒழுங்கா தான வந்தேன். உங்க ஆளுங்கள 10 மணி நேரம் பல்ப செல்லின்னு ஓடுற. அதான்டா நேட்டிவிட்டி. என்னவே வேடிக்கை பார்த்து நிக்க, பொட்டி எடுல. என்ன பாக்க? நம்மள அப்படியே மிங்கிள் ஆவணும்ல. தங்கச்சிக்கு தர இருக்கா? கரெக்ட் பண்ணிடுவேன். ஐயா வணக்கம் அண்ணாச்சி. என்ன கிருஷ்ணா, டிகிரி முடிச்சிட்ட, மேற்கொண்டு என்ன பண்ண போற? அடுத்த ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியதா. என்னத்த சாதிச்சிட்டீங்கன்னு கல்யாணம் பண்ணிக்க போறேன்? எந்த வயசுல வேணா சாதிக்கலாம் சார். ஆனா கல்யாணம் எல்லாம் கரெக்டா வயசுல பண்ணிடணும் சார். பொண்ணுங்களுக்கு எல்லாம் கரெக்டா வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. நாங்க வயசுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இல்லடா? அது சரி. ஆமா, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மேற்படிப்பு பேர பிள்ளைங்களோடவா படிக்கலாமா? ஹாஸ்டல் இருக்கு, கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு, ஈவினிங் காலேஜ் இருக்கு, பிரைவேட் காலேஜ் இருக்கு. இப்படி பேசுறீங்களா? வீட்டுல யாராவது அரசியல் இருக்காங்களா? கரெக்ட், எங்க அப்பா இருக்காரு. ஆனா நான் இல்ல. கருவேலங்காட்டுல இருந்து திக்கல திரும்பிட்டாங்க. எவன் எந்த திக்கில போனாலும் சரி, எல்லா தலையில உருள் இருக்கு.